இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காரணங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவம் வந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் இந்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க. இயேசு சுவாமி, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அந்த நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்க என்ன காரியத்தை விரும்பி வேண்டி தெய்வ சமூகத்துல காத்திருக்கிறீங்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நீங்க விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு அவர் கொடுப்பார். ஏசாயா 65வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆண்டவர் சொல்றார், நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்துருவாரா? ஏன்னா நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன், நீங்க பேசும்போது கேட்கிற தேவன், நீங்க விரும்புகிற காரியத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க விசுவாசித்து அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து அவருடைய நாமத்தினால் நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரம் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன்.